நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, இதோ தேவிகாபுரத்து தேவன் அடி போற்றி என்று பக்தர் கூட்டம், ஆன்மீக பெருமக்களின் திருக்கூட்டம் தங்கள் நெஞ்சமெல்லாம் சித்தமெல்லாம் சிவன் பால் வைத்து அந்த சிவ பரம்பொருளின் அருள் கடாட்சத்திற்காக தங்கள் நெஞ்சத்தை ஒருமுனைப்படுத்தி நிற்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி வட்டத்தில் போளூர் நகருக்கு அருகாமையில் அமைந்துள்ள தேவிகாபுரம் என்னும் திருத்தலத்தின் அருள்மிகு அன்னை பெரியநாயகி உடனாய அருள்மிகு கனககிரி ஈஸ்வரர் திருக்கோயிலின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சுபானு ஆண்டு வைகாசி மாதம் 28ஆம் தேதி, அதாவது 2003 ஜூன் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பொன்மலை நாதராக ஆலவாய் அரசர் கனககிரி ஈஸ்வரரும், பெரிய நாயகியாக அன்னை பராசக்தி பிரகன்நாயகியும் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் இத்திருத்தலத்தின் திருக்கோயில்கள் பழமை வாய்ந்தவை. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்டதாக கருதப்படும் இத்திருக்கோயில்கள் 120 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக ஏற்றுக்கொண்டாடின. 120 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தங்கள் ஊரின் திருக்கோயில்கள் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை காணும் திருக்காட்சியை தரிசிப்பதற்காக காலை பொழுது விடியும் போதே மக்கள் கூட்டம் கூட்டமாக காத்திருந்தனர். இந்த திருக்கோயில்களின் கும்பாபிஷேகத்தை காணுவது தங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேறு என்று அத்தனை பேரும் அங்கே காத்திருந்த காட்சியை பக்தி பரவசத்தோடு பார்க்க முடிந்தது. தேவிகாபுரம் என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலம் தேவன் குடியிருக்கக்கூடிய அதாவது சோலை இருக்கக்கூடிய ஊர் என்பதிலே இருந்து தேவக்காபுரம் என்று பெயர் வந்து அதன் பின்னால் அது தேவிகாபுரம் என்று மாறியதாக கல்வெட்டுச் சான்றுகள் இந்த ஊரை குறிப்பிடுகின்றன. சோழ பேரரசர்களின் காலத்திலேயும் விஜயநகர பேரரசர்களின் காலத்திலேயும் இந்த திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் நடைபெற்றதாக தெரிகிறது. ஆரணி ஜாகிர்தார் அபினவ புராண பிரிய ஸ்ரீனிவாசராவ் சாஹேப் அவர்களுடைய காலத்தில் கிபி 1889ஆம் ஆண்டு இவ்வாலயத்திற்கு குடமுழுக்கு நடைபெற்றதாகவும் அறிய முடிகிறது. அதன்பின் இப்போது இந்த ஆண்டு மிகச் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் இந்த திருக்கோயில்களின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலையான
ஈஸ்வர பெருமானுடைய பரிபூர்ண திருவுருள் துணையோடு இன்னும் 3 மணி நேரத்திலே 45 நிமிடத்திலே இவ்வாறு கும்பாபிஷேக வைபவமானது மிக மிக சீரும் சிறப்போடு நடைபெற இருக்கிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பதாகவும் வேத 4னுக்கும் மெய்ப்பொருளாவதாகவும் இருக்கக்கூடிய நாதன் நாமம் நமச்சிவாயத்தை தங்கள் வாயார ஓதி கையார வணங்கி கண்களெல்லாம் திருக்கோயிலின் கும்பாபிஷேகத்தை காண காத்திருக்கின்றார்கள் இந்த பெருமக்கள். பார்வதி தேவியின் பூஜையின் அழகையும் எழிலையும் காணுவதற்காக சிவபெருமான் பக்கத்தில் ஸ்வயம்பு லிங்கமாக எழுந்தருளினார். அப்படி எழுந்தருளியவர் அங்கேயே தரிசனம் தந்து அன்னை பார்வதி தேவியை தன்னுடைய வாமபாகத்தில் இடது பாகத்தில் சேர்த்து கொண்டார். அந்த திருநாளே மகா சிவராத்திரி திருநாள் என்று இந்த பக்கத்தில் வழங்கக்கூடிய ஸ்தல புராண கதைகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த திருத்தலத்தில் இன்றும் கூட சிவராத்திரி காலங்களில் அம்பிகையே வந்து ஐயனை பூஜை செய்வதாக ஐதீகம் வழங்கப்படுகிறது. அதே மாதிரியாக ஒரு வேடன் இந்த பகுதியில் மலை உச்சியில் கிழங்கு எடுப்பதற்காக நிலத்தை அகழ்ந்தபோது அங்கே இருந்து குருதி கொப்பளித்து வருவதை கண்டான். அப்படி குருதி கொப்பளிப்பதை பார்த்துவிட்டு ஓடிப்போய் ஊர் மக்களுக்கு அவன் செய்தியை தெரிவிக்க, வேடன் வந்து தெரிவித்த செய்தியை கேட்ட ஊர் மக்கள் தாங்களும் அந்த மலை உச்சிக்கு சென்று பார்க்கும்போது ஒரு அழகிய சிவலிங்க திருமேனி அங்கே அமைந்திருப்பதைக் கண்டார்கள். காயம் ஏற்பட்டு சிவலிங்க திருமேனியிலிருந்து இரத்தம் கொப்பளித்ததால் அந்த திருமேனிக்கு ஊர் மக்கள் சுடு தண்ணீரில் அபிஷேகம் செய்தார்கள். அதுவே இன்றைக்கும் வழக்கமாகி இந்த திருக்கோயிலில் ஆண்டவனுக்கு இப்போதும் வெந்நீர் அபிஷேகம் நடைபெறுகிறது. பழமையானதாகவும் பல அரசர்கள் திருப்பணி செய்ததாகவும் அழகிய சிற்ப வேலைப்பாடு கொண்டதாகவும் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில்களின் கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. யாகசாலை பூஜைகள் நிறைவேறி கடங்களெல்லாம் புறப்பட்டு வரிசையாக திருக்கோயிலின் மூலவர் விமானத்திற்கும் ராஜகோபுரத்திற்கும் எடுத்து வரப்படக்கூடிய காட்சியை காண்கிறோம். ஜூன் மாதம் 11ஆம் தேதி காலை முதலில் அருள்மிகு கனககிரீஸ்வரர் திருக்கோயிலுக்கும், அதைத் தொடர்ந்து அன்றே அருள்மிகு பிரகன்நாயகி அம்மன் திருக்கோயிலுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவேறி கடங்கள் புறப்பட்டு வந்து சிவாச்சாரியார்கள் அந்த புனித நீர் கொண்ட கடங்களை எல்லாம் கலசங்கள் நோக்கி எடுத்துச் செல்கிறார்கள். கும்பாபிஷேகம் என்பதே கும்பத்திற்குள், அதாவது ஒரு குடத்திற்குள் ஆண்டவனை ஆவாகனம் செய்து அந்த சக்தியை அங்கே புனிதப்படுத்துவதுதான். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சக்தியை மீண்டும்
கும்பாபிஷேகத்தின் போது பிம்பத்திற்கு மாற்றுவதுதான் இந்த சடங்கின் சம்பிரதாயத்தின் ஐதீகமாகும். அந்த விதத்தில் கலசங்களுக்கு கும்பங்களெல்லாம் இப்போது எடுத்துச் செல்லப்படுகின்றன. கலசங்களில் பூஜைகள் இதை தொடர்ந்து நிறைவேறும். யாகசாலை கும்பங்களில் நவதானியங்கள், நவரத்னங்கள் என்று மங்கள திரவியங்கள் சேர்க்கப்படுவதையும், அப்படி சேர்க்கப்பட்ட பின்னால் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் சக்திக்கு பூஜை நடைபெறுவதையும் காண்கிறோம். யாகசாலை பூஜைகளில் வைக்கப்பட்டிருந்த கலசங்களின் புனித நீர் இப்போது இந்த நல்ல வேளையில் இந்த கலசங்கள் மீது பொழியப்படுகிறது. கும்பாபிஷேகம், திருக்குடமுழுக்கு, நன்னீராட்டு பெருவிழா என்றெல்லாம் அழைக்கப்படுகிற ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் இதோ மிக கோலாகலமாக நடைபெறுகிறது. சிவாச்சாரியர்கள்
கலசங்களுக்கு பூஜை செய்வதை பார்க்கிறோம். கலசங்களுக்கு வஸ்திரம் சாற்றப் பெற்று மலர் மாலைகள் சூடப்பெற்று கற்பூர தீபாராதனம் காட்டப்படுகிறது. திருக்கோயில் கும்பாபிஷேக நன்னீர் தங்கள் தலைகளில் ஒரு துளி பட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நேரம் காத்திருந்து கண்களில் கண்ணீர் மல்க பக்தி பரவசத்தோடு இந்த கும்பாபிஷேகத்தை தரிசித்த அத்தனை பக்தர்கள் மீதும் கும்பாபிஷேகத்தின் புனித நீர் சிவாச்சாரியர்களால் தெளிக்கப்படுவதை காண்கிறோம். இதுதான் நாங்கள் வாழ்க்கையில் பெற்ற மிகப்பெரிய பேறு என்கிற அந்த எண்ணத்தோடு பக்தியின் எல்லையில் இந்த மக்கள் அந்த நீரை தங்களுடைய தலைகளில் தாங்குவதையும் பார்க்கிறோம். நூற்றி 120 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த ஆண்டு, இந்த புண்ணிய சுபானு ஆண்டில் கும்பாபிஷேகத்தை காணுகின்றன இந்த திருக்கோயில்கள். சென்ற தலைமுறைக்கு கிடைக்காத இந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற பரவசத்திலேயும், எங்கள் முன்னோர்களுக்கும் இந்த புண்ணியத்தை நாங்கள் தருவோம் என்கிற சங்கல்பத்திலேயும் தேவிகாபுரத்தைச் சேர்ந்த மக்கள் குழுமி தங்களுக்கு கிடைத்த இந்த பேற்றினை அனுபவிப்பதை காணலாம். பூத்தவளே, புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே, கரைக்கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னுடைய அருள் எங்களுக்கு எப்போதும் வேண்டுமம்மா என்று அன்னை தேவிகாபுரத்து தேவியை, பராசக்தி பெருமகளை, பிரகன்நாயகியை, பெரிய நாச்சியாரை கைகூப்பி வேண்டி நிற்கின்றனர் இந்த மக்கள்.
தேவிகாபுரம் என்கிற இந்த ஊரின் நடுநாயகமாக வீற்றிருக்கிறது அருள்மிகு அன்னை பராசக்தி பிரகன்நாயகியின் திருக்கோயில். இந்த தேவிகாபுரத்திற்கு தென்மேற்கு திசையில் உள்ள மிக அழகிய ஒரு குன்றின் மீதுதான் பொன்மலைநாதராக, கனககிரி ஈஸ்வரராக, ஸ்வயம்பு மூர்த்தியாக சிவப்பரம்பொருள் அருள் பாலித்து வருகின்றார். இந்த குன்றின் மீது ஏறுவதற்கு 365 படிகள். ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இந்த குன்றின் மீது ஏறி புண்ணியம் தேடலாம் என்பதை குறிப்பது மாதிரி அமைந்துள்ளன. சிற்ப எழில்நுட்பமும் கட்டடக் கலை திட்பமும் செறிந்ததாக அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயில்கள் 100 அடி உயர ராஜகோபுரமும் 75 அடி உயர கிளிகோபுரமும் 3 நிலை மதில்களும் கொண்டனவாக உள்ளன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெயின சமுதாயத்தை சேர்ந்த சூரஜ்மல் ஆகிய நான் காஞ்சி பீடாதிபதிகளின் பேரில் அளவற்ற பக்தியும் இந்து மதத்தின் மீது மிகுந்த பாசமும் ஈடுபாடும் இருக்கின்றபடியால் அவர் சொன்னதின் பேரிலேயே இலவச மருத்துவமனை கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற நான் மீண்டும் அவரே என்னை அழைத்து இந்த திருப்பணி பொறுப்பையும் நீயே ஏற்று நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டதன் பேரில் இந்த கும்பாபிஷேக திருப்பணியை தலைமை பொறுப்பேற்று எல்லோருடைய ஒத்துழைப்பு ஈடுபாடினாலும் 18 மாதத்திற்குள் ரூபாய் 70 லட்ச செலவில் இத்திருப்பணியை நடத்தி முடித்திருக்கின்றோம். இதில் குறிப்பாக விசு சார் அவர்களுடைய அரட்டை அரங்கம் மூலமாக ஒரு 5 லட்சம் ரூபாய் அவருடைய ப்ரோக்ராம் மூலம் எங்களுக்கு கிடைத்தது இந்த திருப்பணிக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. கோவில் திருப்பணியானது முழுக்க முழுக்க கேரள மாநில பிரசித்தி பெற்ற ஜோதிடர் பரப்பநாடுங்கரையைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி முற்றிலும் ஆகம விதிப்படியும் சாஸ்திரங்கள் படியும் செய்யப்பட்டன. யாகசாலை பூஜையில் 650 கலசங்கள் வைக்கப்பட்டு 4 கால பூஜை நடத்தப்பட்டது. கோவிலில் 5 அடி முதல் உயரம் முதல் 3/4 அடி வரையில் 54 கலசங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்காக கங்கையிலிருந்து கங்கை, யமுனா, சரஸ்வதி, அலகாபாத்திலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு இந்த புனித நீரால் எல்லா சிலைகளுக்கும் அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்பட்டது. இதற்கு முழுக்க முழுக்க அன்னை பெரியநாயகின் அருளும் காஞ்சி மடாதிபதிகளின் அனுகிரகம் அருளாட்சியுமே ஆகும். மேலும் சக்தி அம்மா அவர்கள் இவ்வாலத்திற்கு விஜயம் செய்து கருவறையையும் புதுப்பித்து தந்துள்ளார்கள். மேலும் தேகாபுரத்தை சுற்றியுள்ள சுமார் 100 கிராமங்களைச் சேர்ந்த 40,000க்கும் மேற்கொண்ட பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொண்டு இறையருள் பெற்றுள்ளார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்று பெருமையும் பாரம்பரிய சிறப்பும் மிக்க இந்த திருக்கோயிலின் பழைய காலத்து தோற்றம், புதரும் செடியும் மண்டி கிடந்த இந்த திருக்கோயில் இப்போது புனருத்தாரணம் பெற்று புதியதாக திருப்பணி நடைபெற்று சிற்ப வேலைப்பாடுகளெல்லாம் சரிபார்க்கப்பட்டு புதிய தோற்றத்தில் காட்சி தருகிறது. ஸ்ரீ கனககிரி ஈஸ்வரர் திருக்கோயிலின் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஜூன் மாதம் 8ஆம் தேதி தொடங்கின. ஸ்ரீ கணபதி பூஜை, அனுக்ஞை, தன பூஜை, மிருத் சங்கிரஹணம், வாஸ்து சாந்தி, ரக்ஷா ஆரோகணம் என்று தொடங்கிய இந்த யாகசாலை பூஜைகளில் 33 யாக குண்டங்கள் நிர்மாணிக்கப்பட்டு 650க்கும் மேற்பட்ட கலசங்கள் பூஜையில் வைக்கப்பட்டன. காஞ்சி காமகோட்டி பீடத்தின் வேத பாடசாலையின் முதல்வராக இருக்கக்கூடிய
ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் தலைமையில் சிவாச்சாரியர்கள் யாகசாலை பூஜைகளை நடத்தி கொடுத்தனர். அதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 11ஆம் தேதி 4ஆம் கால யாக பூஜைகளும் மகா பூர்ணாகுதியும் நிறைவேற்றப்பட்டு பின்னர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக கோலாகலமாக நடைபெற்றது. ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தால் எவ்வளவு புண்ணியம்! இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் இந்த கும்பாபிஷேகத்தை தரிசித்து புண்ணியம் தேடுவதற்காக காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருக்கோயிலுக்கு சென்று புண்ணியம் தேடினால் அதைப்போல 12 ஆண்டுகள் தொடர்ந்து சென்றால் எவ்வளவு புண்ணியத்தை சேமித்துக் கொள்ளலாமோ அவ்வளவையும் ஒரே ஒரு முறை ஒரு திருக்கோயிலின் கும்பாபிஷேகத்தை தரிசித்தால் கிடைத்துவிடும் என்றுதான் ஆகமங்கள் தெரிவிக்கின்றன. அது தெரிந்துதானோ என்னவோ இந்த மக்கள் கூட்டம் அதிகாலை வேளையில் கூட இந்த திருக்கோயிலின் கும்பாபிஷேகத்தை தரிசிப்பதற்காக இப்படி குழுமியிருக்கிறது. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று ஆகமங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் காலப்போக்கில் 120 ஆண்டுகளுக்கு கும்பாபிஷேகம் காணாமல் இருந்து இந்த திரு ஆண்டில் கும்பாபிஷேகம் காணக்கூடிய இந்த பெருவிழாவை காணுவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக குழுமி நிற்கிறார்கள். வீடுகளின் மாடிகளிலேயும் தெருக்களிலேயும், ஏன் இதோ பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய மலைகளின் கற்களின் மீதும் கூட மக்கள் கூட்டம் குழுமியிருப்பதை காண்கிறோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நல்லன எல்லாம் தரும், அம்பாளை வணங்கினால் அவள் எல்லாம் தருவாள். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இதோ அம்பிகையை சரண் புக, அம்பிகையின் திருப்பாதங்களை பற்றிக்கொள்ள, அவளின் கடைக்கோடி பார்வையை அருள் கடாட்சமாக பெற காத்திருக்கக்கூடிய அன்பர் திருக்கூட்டம். தேவிகாபுரம் அம்பாள் ஆலயமான பிரகன்நாயகி ஆலயத்தின் பின்புறத்தில் தென்மேற்கில் அமைந்துள்ளது கனககிரி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மலை. கனகாச்சலம் என்றும் கனககிரி என்றும் அழைக்கப்படக்கூடிய இந்த மலையின் உச்சியில் அருள்மிகு கனககிரி ஈஸ்வரர் ஸ்வயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். கனககிரி ஈஸ்வரர் என்றும் பொன்மலை நாதர் என்றும் வழங்கப்படக்கூடிய இந்த சிவப்பரம்பொருளின் திருநாமம் கல்வெட்டுகளில் திருமலை உடையார் என்றும் காணப்படுகிறது. மலை உச்சியை அடைவதற்கு அழகிய படிக்கட்டுகள் இங்கே உண்டு. மலை உச்சியிலிருந்து பார்த்தால் தெரியக்கூடிய அருள்மிகு பிரகன்நாயகி திருக்கோயிலின் திருத்தோற்றம். தேவிகாபுரம் என்று இந்த நகரம் வழங்கப்படுவதற்கு இன்னொரு காரணத்தையும் இந்த ஊர் பெருமக்கள் கூறுகிறார்கள். தேவி இந்த ஊரின்
நட்ட நடுவில் எழுந்தருளி அருள் பாலித்து வருவதால் தேவி காத்தருளும் புறம் என்ற பொருளில் தேவிகாபுரம் என்று இந்த ஊர் வழங்கப்படுவதாக இவர்கள் தெரிவிக்கிறார்கள். காஞ்சி மாநகரில் அன்னை காமாட்சியின் ஆலயம் ஊரின் நடுவில் எழுந்தருளியிருப்பது போலத்தான் இந்த ஊரிலேயும் அன்னை ஆதிபராசக்தி பிருகன்நாயகியாக தனி ஆலயத்துள் எழுந்தருளி அருள் பாலிக்கிறாள். பூர்வாசிரமத்தில் போளூர் வேத பாடசாலையில் பயின்றபோது தேவிகாபுரம் அருள்மிகு பெரியநாயகி அம்மனுக்கு சேவை புரிந்திருக்கக்கூடிய ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த திருக்கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கு கொண்டு சிறப்பித்தார்கள். பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளர்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று பாடுவாரே சுந்தரர். அதைப்போல அந்த பொன்னார் மேனியனை பொன்மலை நாதராக விளங்கக்கூடிய கனககிரி ஈஸ்வரரை தரிசிப்பதற்காக காத்திருக்கும் கூட்டம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பிள்ளை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, இதோ இங்கே இன்ன தன்மையன் என்று கண்டுவிட்டோம், எங்கள் தேவிகாபுரத்து நாதனாக தேவிகாபுரத்து நாயகியாக கண்டுவிட்டோம் என்று இந்த அன்பர் திருக்கூட்டம் ஆனந்தத்தில் கழிக்கிறது. யாகசாலை கடங்களின் புனித நீர் இதோ தேவிகாபுரம் அருள்மிகு பிருகன்நாயகி திருக்கோயிலின் ராஜகோபுர கலசங்கள் மீதும் மூலவர் விமான கலசம் மீதும் புனித நீராக வார்க்கப்படுவதை காண்கிறோம். அந்த புனித நீரின் ஒரு துளியாவது தங்கள் மீது பட்டுவிடாதா என்று கீழே இருந்து மக்கள் கூட்டம் கைகளை கூப்பி தங்களுடைய சென்னிக்கு மேல் வைத்து பணிந்து வணங்குவதையும் பார்க்கிறோம். கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட புனித நீர், கலசங்கள் மீது வார்க்கப்பட்ட புனித நீர் இப்போது குழுமி இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தின் மீது தெளிக்கப்படுகிறது.
வேலூர் திருமலைக்கோடி அருள்மிகு சக்தி நாராயணி சித்தர் பீடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களும் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் பங்கு கொண்டு சிறப்பித்தார்கள். மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு NT சண்முகம் அவர்களும் தேவிகாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெமினி ராமச்சந்திரன் அவர்களும் இந்த பெருவிழாவில் பங்கு கொண்டார்கள். பிரபல பின்னணி பாடகி LR ஈஸ்வரி அவர்களும் மாணிக்க விநாயகமும் கோவர்தன் குழுவோடு சேர்ந்து இசை கச்சேரி வழங்கினார்கள். பிரபல நகைச்சுவை நடிகர் திரு SV சேகர் அவர்கள் விழாவில் பங்கு கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். தேவிகாபுரம் நகரத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகரும் இந்த திருக்கோயில்களை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை செய்து பல செய்திகளை தருபவருமான திரு ஆலால சுந்தரம் அவர்களும் இந்த கோவிலின் வரலாற்றை குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த குடமுழுக்கு விழா நடந்த இன்று 2003 இந்த 11ஆம் தேதி சிறந்த ஒரு பொன்னாளாக இந்த நகரத்திற்கு அமைந்தது. இங்கே இந்த கோவில் சேர, சோழ, பாண்டியன் என்ற 3 அரசர்கள் தமிழ் அரசர்கள். இந்த தமிழ் அரசர்களில் இது யாரால் கட்டப்பட்டிருக்கும் என்று இந்த சிற்ப சாஸ்திரத்தில், இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியில் நுழைந்து காலத்தை கழித்தவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், பாண்டிய அரசர்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருந்தால் சிற்பங்கள் நாம் இருக்கிற மாதிரி மனித வடிவத்தில் உயரமாக இருக்கும் கோபுரங்களில், அந்த கல்வெட்டு கம்பங்களில், ஆனால் இங்கே சிறிய சிறிய சிற்பங்களாக இருக்குமானால் அது பல்லவ அரசர்களால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு. அடுத்த நிலையில் இந்த இடம் ஒரு பெரிய காடாக இருந்த ஒரு இடம். அதாவது ஒரு 1000 வருடத்துக்கு முந்தி சொல்லப்போனால் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்ற பெரியவர்கள், சமய முதல்வர்கள் தோன்றிய காலம் 7வது நூற்றாண்டு. 7வது நூற்றாண்டில் தோன்றிய பிறகு அந்த 7வது நூற்றாண்டுக்கு முன்னே இந்த கோவில் இருந்திருக்குமானால் அவர்களுடைய பாடல் இதற்கு கிடைத்திருக்கும். ஏன் கிடைத்திருக்கும் என்றால், இதற்கு பக்கத்தில் இருக்கிற சிறிய கோவில் வேதபுரி ஈஸ்வரர் கோவில், அதற்கு சம்பந்தர் பாடல் இருக்கிறது. திருவண்ணாமலையிலிருந்து காஞ்சிபுரம் போகின்ற திருஞான சம்பந்தர் தேவிகாபுரம் வழியாகத்தான் போக வேண்டும். ஆனால் அப்போது இந்த இடத்தில் கோவில் இல்லை.
ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறக்கட்டளையின் தலைவரும் ஆரணி சேத்துப்பட்டு பகுதியில் நிறைய சமூக பணிகளை செய்து வருபவருமான திரு சூரஜ்மல் ஜெயின் அவர்களும் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு பெருமுயற்சிகள் எடுத்திருந்தார். சேத்துப்பட்டில் சூரஜ் ஹாஸ்பிட்டல் என்கிற மருத்துவமனையையும் அதனோடு கூட அந்த பகுதி மக்களுக்கு உதவும்படியாக பலவேறு இலவச மருத்துவ முகாம்களையும் திரு சூரஜ்மல் ஜெயின் நடத்தி வருகிறார்கள். மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இத்திருப்பணி நடைபெற்றதென்றால் முழுக்க முழுக்க காஞ்சி காவோடு பீடாதிபதிகளின் அனுக்கிரகம் ஆசீர்வாதமாகும். திருக்கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்திற்கு ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி அவர்கள் அனுக்கிரக பாஷணம் அருள் உரை வழங்குகிறார்கள். இந்த ஜெயின் அவர்கள் வாரந்தோறும் 15 நாளைக்கு ஒரு வாட்டி, மாதம் ஒரு வாட்டி எங்களோட அவ்வப்போது வந்து 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 தவம் செய்து உங்களை அனைவரும் ஒன்று சேர்த்து எல்லோருடைய ஒத்துழைப்பின் பேரில் இந்த திருப்பணியை தொடங்கி இன்றைக்கு பெரிய கும்பாபிஷேகித்து சிறப்பாக நடத்தியுள்ளீர்கள் எல்லோரும் சேர்ந்து. அந்த மாதிரி கோவிலிருந்து இங்கே கண் சிகிச்சைக்கு வராங்க. சங்கரா என்ற பெயரோட அவர் தான் பக்கத்தில் இருந்து அவர்களெல்லாம் அனுப்பி வச்சு கண் ஆப்ரேஷன் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிட்டுருக்கார். அதுபோல் ஒரு நல்ல ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கார். இப்படி நல்ல காரியங்களாம் நிறைய செஞ்சு இந்த பகுதி வளர்ச்சிக்கு கோவில் முதல் கல்வி வரை அனைத்து விஷயங்களிலும் நம்முடைய மக்களுக்கு நல்ல தொண்டு செய்ய வேண்டிய எண்ணத்தோடு அவர்கள் பணி செய்கிறார்கள். மேலும் வறட்சி காலத்திலே மழை இல்லாததிலே இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. எல்லா மக்களும் இன்று போல் இன்றும் வர முடியாவிட்டாலும் பிரதோஷத்துக்கு அவ்வப்போது எல்லோரும் வர வேண்டும், பிரதோஷ பூஜையை பார்க்க வேண்டும். அதேபோல் நந்திக்கு விசேஷ பூஜை தான் செய்வார்கள் பிரதோஷத்துக்கு, அப்போ எல்லோரும் கூடி வர வேண்டும். அவ்வப்போது கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட வேண்டும். சாமி கோவில் கொண்டு பாடு சாமிக்காக அல்ல, நாமெல்லாம் நன்றாக இருப்பதற்காக தான் கோவிலும் அங்கே உள்ள மூர்த்திகளும் அமைந்திருக்கின்றன. ஆகவே எல்லா பொதுமக்களும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்பதற்கு ஏற்றவாறு எல்லோரும் ஆலயம் வந்து தொழுது நல்ல அருளையெல்லாம் பெற வேண்டும். காலையிலே நம்முடைய கிருஷ்ண தெய்வத்தை நாம் எல்லாம் கும்பிட்டு சூரியனை கும்பிட்டு வழிபட வேண்டும். மாலையிலே கைகாலை கழுவிக்கொண்டு வீட்டிலே வந்து நாம் எல்லாம் நம்முடைய கிருஷ்ண தெய்வத்தை கும்பிட வேண்டும். மாற்று மதத்தினர்கள் இஸ்லாமியர்கள் 5 தொழுகை பண்ணுவார்கள். அல்லாஹ் ஓன் அந்த நேரம் வந்து விட்டால் போதும், உடனே ஒரு தொழில் செய்வார்கள். வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, பிரதோஷம் போன்ற நிலையில் வந்து அபிராமந்தாதி, தீப பூஜை போன்றவெல்லாம் செய்தியில் ஈடுபட வேண்டும். ராகுகால துர்க்கையை விசேஷமாக இப்போ எல்லா இடத்துக்கும் கொண்டாடுகிறார்கள். அதற்கு எல்லோரும் வந்து நிறைய வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கை மேன்மை கிடைக்கும், கோவிலும் வளர்ச்சி அடையும். கோவில் வளர்ச்சி என்றால் ஆண்டவன் அல்ல, ஆண்டவன் எப்போதும் அருள் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பகுதியெல்லாம் சுத்தமாக இருக்கும், வளர்ச்சி அடைந்திருக்கும், சுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு நண்பர்களும் நம்முடைய சமயத்தின் மீதும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டின் மீதும் இறைவன் மீதும் அருள் கொண்டு நல்ல நீதி நெறியோடு பண்போடு வாழ்க்கை நடத்துவதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இறைவனுடைய அருளால் நம் எல்லோருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் எல்லா மகளும் கிட்ட வேண்டுமாய் உணர்வு வாழ்த்து ஆசிர்வதிக்கிறோம். ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர். தேவிகாபுரத்தில் அமைந்துள்ள திருக்கோயில்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுந்தருளி அருள் பாலித்தார்கள். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பீட்டாரோகண பொன்விழாவை ஒட்டி இந்த திருக்கோயிலின் கும்பாபிஷேகமும் அமைந்திருப்பதனால் ஸ்ரீ சுவாமிகளுக்கு கனகாபிஷேகமும் நடைபெற்றது.
शृङ्गाय च पशुपतये च नम उग्राय च भीमाय च नमो अग्रे वधाय च दूरे वधाय च नमो हन्त्रे च हनेयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशभ्यो नमस्ताराय नमश्चम्भवे च मयो भवे च नमश्चङ्कराय च मयस्कयाय च नमः शिवाय च तिवतराय च नमस्तीर्थ्याय च कोल्याय च नमः पार्याय च वार्याय च नमः प्रतरणाय चोत्तरणाय च नम आतार्याय च लाभ्याय च नमश्चष्प्याय च फेन्याय च नमस्य गत्याय च प्रवाह्याय च ஆரே மாதத்தில் நல்ல முறையில் முடித்து கொடுத்த வேத பாடசாலைப்பட்டவர்களுக்கு பெரியார் அவர்கள் கௌரவிப்பார்கள். ஆரே மாதத்தில் கோடியத்தினை முடித்து கொடுத்துள்ளார். வேத பாடசாலை மாணவர்கள் 26 பேருக்கு அவர்களுக்கு மீதி 24 பேர். மனோத்தரத்வனிகதம் ஜோதிஷ்பதாம் ஜோதகம் யோகோ வியாபி பரம் சாக்கியம் ஜோதி பிரபத்யேதியா. கும்பாபிஷேக திருவிழா கொண்டாட்டங்களின் பகுதியாக மாஸ்கோ டிவி புகழ் தஞ்சாவூர் ஏ சின்னக்கண்ணு மேகலா பஞ்சவர்ணம் குழுவினரின் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் மற்றும் நையாண்டி மேளம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
சிங்கத்தின் மேல் அமர்ந்து சடுதியில் பறந்து வந்து சிங்கத்தின் மேல் அமர்ந்து சடுதியில் பறந்து வந்து எங்கள் குலம் காக்கைந்து ஓடி வாடி ஓடி வாடி ஓடி வாடி ஓடி வாடி 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 சிங்கத்தின் மேல் அமர்ந்து சடுதியில் பறந்து வந்து எங்கள் குலம் காக்கைந்து ஓடி வாடி சக்தி தாயே பெரிய நாயகி ஓடி வாடி சக்தி தாயே பெரிய நாயகி ஓடி வாடி எங்கும் நிறைந்தவளே எங்கள் பரம்பொருளே கட்டு தடை இல்லாமல் ஓடி வாடி எங்கள் பெரிய நாயகி அம்மா ஓடி வாடி எங்கள் பெரிய நாயகி அம்மா ஓடி வாடி. இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ நல்லா இருக்குது, உலகத்திலேயே சிறந்த நாடாக இந்தியாவாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற கோவில்களும் மக்களுடைய நம்பிக்கையும் தாய்மார்களுடைய இரக்க குணமும் தான் காரணம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வீட்டில் ஒரு பையனை வாத்தியார் கேட்டாராம், பறக்கும் தட்டு எங்கிருந்து வருகிறதுன்னு. பையன் சொன்னானா, தினமும் சமயக்கட்டிலேருந்து வரும் சார் அப்படின்னானா. அது எதுக்குனாக்க வீட்டில் அப்பா அம்மா சண்டை போடுறதையே பார்த்துட்டு இருக்கனால அவனுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு பையன் அழுதுகினே அப்பா கிட்ட போனானா, ஏன்டா அழுவுறேன்னு கேட்டாரான். அப்பா, அம்மா என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு அழுதானா. அப்பாவுக்கு ரொம்ப கோவம், மடையா இதுக்கெல்லாம் அழலாமா, டெய்லி அம்மா கூட தான் என்ன அடிக்கிறாங்க, நான் அழுவுறேனாடா அப்படின்னாலும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, பெரியவங்க வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை போல தான் குழந்தைங்க நடந்துப்பாங்க. அப்பா பையனை விட்டு ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு உடனே பையன் அதில் கொஞ்சம் அடிச்சுட்டு தண்ணி விட்டு கொண்டுருவான். இதை எதற்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நல்ல பழக்க வழக்கங்கள் தான் நம்மை மிக சிறந்த ஆளாக மாற்றும். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். தனி மனித ஒழுக்கம் இருந்தால் வாழ்க்கையில் நம்ம மிக சிறந்த அளவில். எதற்காக உங்களுக்கு சொல்கிறோம், சில பேர் எல்லாரும் உட்காந்து கை தட்டக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் பேசணும், மற்றவங்க கை தட்டணும், அப்படி நாம் உயரணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. கண்டிப்பாக தேவிகாபுரத்துலேருந்து இன்னும் 2 எம்எல்ஏ வரலாம், 2 எம்பி வரலாம். அதுதான் முக்கியம். நாம் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு பாருங்கள். சும்மா இலவசமாக அது வேணும் இது வேணும் எதுவும் கேட்காதீங்க. குழந்தைக்கு ஒரு இலவசமாக முட்டை அரசாங்கம் போடணுன்னா அப்பனுக்கு 10 ரூபாய்க்கு சாராயை விற்றா தான் போட முடியும். அதை நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க. நாம் உழைக்கிறோம், நமக்கு சாப்பாடு கிடைக்குது. நம்ம உழைப்பில் தான் நமக்கு சாப்பாடு. அது ரொம்ப புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் தேரடி வீதியில் தேவர வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. இக்கட மரபி தம்மு அடிச்சா தெரிஞ்சவன் வரான்னு தெரிஞ்சுக்கோ. ஐயான ரத்தம் ஆடுகும் தொட்டா சைவமாயிட்டாரு தெரிஞ்சுக்கோ. ஐயரு பொண்ணு மின்வங்க வந்தா லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ. இன்னமும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, தட்சணை கொடுத்து தெரிஞ்சுக்கோ. அடா மச்சான் வயசுக்கு வந்துட்ட, மீசர முளைச்சி முன்னுக்கு வந்துட்ட. வடா மச்சான் வயசுக்கு வந்துட்ட, மீச முளைச்சி முன்னுக்கு வந்துட்ட. தேரடி வீதியில் தேவத வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. இக்கட மறைவில் தம்மு அடிச்சா தெரிஞ்சவன் வரான்னு தெரிஞ்சுக்கோ. கோயிலுக்குள்ளே காதல சொல்லி செருப்பிருக்காது தெரிஞ்சுக்கோ. ஆர்டிவா பொண்ண லவ் பண்ணா 8 போடணும் தெரிஞ்சுக்கோ. கேரியர் இல்லா சைக்கிள் தாண்டா காதலுக்கு தெரிஞ்சுக்கோ. காதலில் கூட காத்தாடி போல 100 உடனும் தெரிஞ்சுக்கோ. இன்னமும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, அத்தனை கொடுத்து தெரிஞ்சுக்கோ. வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்ட, முளைச்சு முன்னுக்கு வந்துட்ட. வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்ட, மீச முளைச்சி முன்னுக்கு